ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்து கட்டார் திரும்பவும் ரிட்டர்ன் போகிறான். 1 மந்த் எப்படி போச்சுன்னே தெரியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் பண்ணிவிட்டு அது கூட இட்லி தோசை பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன். அந்த கேப்பில் அப்படியே எக்கும் பாயில் பண்ணிவிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணி போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ரைஸையும் குக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சு. பிரியாணியும் ரெடி பண்ணி ஆச்சு. அதுக்கப்புறமா எக்கில் மைல்டாக மசாலா மட்டும் போட்டு ஒரு எக் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஆனியன் ரைத்தாவும் பண்ணியாச்சு. நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், பேபி அமைதியாக இருக்கானா அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு அர்த்தம். பவுடரெல்லாம் கொட்டி மூஞ்சி ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுட்டா. பேபியை குளிக்க வச்சுட்டு அவளுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு நானும் லஞ்சை சாப்பிட்டேன். தம்பிக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு, ஸோ அதனால் டின்னரே வேணான்ட்டான். ஃபுல் டே ஹெவியாக சாப்பிட்டனால. அம்மா தான் அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு தம்பி கிளம்பிட்டான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரத்துக்குள்ளே துணியெலாம் வச்சு அங்கேயே ரேப் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் அதை ஏர்போர்ட்டில் பண்ணுறதே பார்க்குறேன்.